ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான வெல்கம் டு டீமன்ஸ் கோல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன்ஸ் கோல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 8. ஆமரியும் நம்ம ஹீரோவை மீட் பண்றத கிளாராவோ ஆஸை ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. நானும் அவங்க கூட போய் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி கிளாரா பாக்குவா ஆஸ் தடுக்கிறான். அப்போ உனக்கு என்ன ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஆமரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கும்போது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான். இருமா சுசுகி 14 வயசு ஆகுது. சாலமன்கிற டீமன் கிட்ட அவங்க அப்பா அம்மா வித்துட்டாங்க. இப்போ அவன் ஒரு டீமன் ஸ்கூல்ல படிக்கிறான் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்போ ஆமரி வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறா. என்ன விட உள்ள போய் நான் என்ன நடக்குன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்லுவோம். அப்படிலாம் பண்ணாத பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஆனா அவன் மனசுக்குள்ள அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கும் கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா ஒட்டு கேட்கறதெல்லாம் தப்பு. நான் ஒரு நோபல் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறான். நல்லா யோசிச்சு சொல்ல உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி ஆமரிக்குவோம். நம்ம ஹீரோ அப்படியே வாங்கி கீழே விழுறான். கிளாரா என்னடான்னா நம்ம ஹீரோவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கா. கதவை உடச்சுக்கிட்டு உள்ள போகலான்னு பார்க்கும்போது ஆஸ் வந்து டக்குன்னு தடுத்துருதான். உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு சவுண்ட் கூட வெளியே நடக்கிறது கேட்கல. நீ மாஸ்டர் கிட்ட போகணும்னா என்ன தாண்டி முடிஞ்சா போ அப்படின்னு சொல்லி இப்ப ஆஸ்கோ கிளாராக்கு பெரிய ஃபைட்டே ஸ்டார்ட் ஆகுது. இருமா என்னாச்சு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஆமரி வந்து கேட்கறா. என் லைஃப் ஃபுல்லாவே நான் மத்தவங்க ஆசை என்னன்னு கேட்டு அதுதான் நிறைவேற்றணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். என்னோட ஆசை என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி உனக்கு ஒரு ஆம்பிஷன் இல்லைன்னா இப்பவே அதை உருவாக்கிருமா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. கிளாரா உள்ள போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஆஸ் முடிஞ்ச லெவலுக்கு தடுத்துட்டு இருக்கான். கிளாரா அவ பவரை யூஸ் பண்ணி பாக்கெட்ல இருந்து நிறைய விஷயங்களை கொண்டு வரா. ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சவுண்டும் கேட்காத மாதிரி ஆஸ் வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரோட ஃபைட்டும் சூப்பராவா அதே நேரத்துல காமெடியாவும் இருக்கும். இப்பவே ஒரு முடிவெடு அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்லவும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு ஆனா எனக்கு என்ன தேவைங்கிறதே எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேபிலஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரே ஒரு கோல் தான் இருக்கு. நீ உன்னோட ரேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணு. இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து செகண்ட் ரேங்க் போக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஆமரி பேசிட்டு இருக்கும்போதே திடீர்னு கதை உடச்சிட்டு அவங்க உள்ள வராங்க. மாஸ்டர் நான் எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்ண என்னால முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். இருமா எனக்கு சொந்தம், இவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கிளாரா நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. ஹே கிளாரா இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஆனா மனசுக்குள்ள ஐயோ அவங்க என்ன பேசினாங்கன்னே கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். இப்படி நடந்ததுக்கு மன்னிச்சிருங்கன்னு ஆஸ் சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். ஹே இருமா நீ என்னோட ரேங்கிங்க்கு ஈக்குவலா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆமரி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றா. ரெட் ஹேர் பொண்ணு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளாரா கத்துறா. அந்த ரெட் ஹேர் பொண்ணு இருமாவை மைக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாளா அப்படின்னு சொல்லி கிளாரா பதட்டத்திலேயே அப்படியே தூங்கிருதா. என்னது நான் ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகணுமா, எனக்காக அவ வெயிட் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அப்படியே தூங்கிருதான். அந்த பிரசிடென்ட்டும் நம்ம மாஸ்டர் என்ன பேசினாங்கன்னு தெரியல, எனக்கு பேசினது தெரியாம மண்டியை வெடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ் மட்டும் தூங்காம இருக்கான். ஹே மாமி சமாள எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட இருமா என்ன விட்டு போயிருவானோன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சாப்நாத் கிட்ட அவ கேட்கவும் ஒரு டீமன் கிங்க இருக்கிறவன் எப்பவுமே தனக்கு தேவையானதை மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிடுவான். தான் கிட்ட இருந்து ஒருத்தங்க எடுத்துக்கிட்டாலும் அதிகம் மத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிடுவான். உனக்கு ஒன்று தேவைப்படுச்சுன்னா உன்னோட அழகு திறமன் எல்லாத்தையும் காட்டி அதை அடைய ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லவோ என்னோட அழகை காட்டி நான் இருமாவை என் பக்கம் இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளாரா வந்து ஒரு முடிவு எடுக்கிறா. கர்ஸ் டார்ச்சர் டெக்னிக் அப்புறமா நிறைய மேஜிக் இருக்கு. இதுல எதை சூஸ் பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கிளாஸ் ரூம் லெக்சர் இதை சூஸ் பண்ணா ஜஸ்ட் அவங்க பாடம் நடத்துறதை கேட்டா மட்டும் போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவு எடுக்கிறான். ஆஸும் அதுலயே தான் ஜாயின் பண்றான். ஆமா கிளாரா நீ அதுல ஜாயின் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட அவளோட நோட்டீஸ் வாங்கி பார்த்தா சக்யூபஸ் ட்ரைனிங் அவ ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கா. அழகா காட்டி மயக்கிறதுல சக்யூபஸ் அப்படிங்கிற டீமன் தான் ரொம்ப திறமையானது. அதோட டீச்சரும் ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த ட்ரைனிங்க்கு தான் கிளாரா போகணும்னு முடிவு எடுத்திருக்கா. மாஸ்டர் பாபு கிளாராக்கு படிக்க தெரியலன்னு நினைக்க, அதனாலதான் அவ இப்படி தப்பா சூஸ் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு ஆஸ் சொல்லவும் படிக்க தெரியாமலாம் இல்ல தெரிஞ்சே தான் செலக்ட் பண்ணான்னு சொல்லவும் ஏன் பண்ணான்னு ஆஸ் கேட்கவோ அவ அதை சமாளிச்சுட்டு இருமா கூடிய சீக்கிரமே பாரு நான் உன்னை என் வேலையில விழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. இந்த கிளாஸ்ல கேர்ள்ஸ் மட்டும் தான், பாய்ஸ் இல்லாம நம்ம பிரைவேட்டா படிக்கிறதும் நல்லா தான் இருக்குல்ல, உங்களுக்கு நான் நிறைய டெக்னிக்கை கத்து தரேன் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு பாடம் நடத்துறாங்க. எந்த ஒரு பையனா இருந்தாலும் நீங்க விளை வைக்கலாம்னு சொல்லப்போ எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு அட்வான்ஸ்டு புக் வச்சிருக்கா. இந்த புக்கெல்லாம் நீ இப்பவே படிக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லப்போ பொண்ணுங்க பின்னாடியே சுத்துற அந்த பையன் வந்துட்டு அவளோட படிப்பை தடை போடாதீங்க அப்படின்னு சொல்லப்போ அச்சோ பையன் இந்த கிளாஸ்ல இருக்கானே டீச்சர் அடிச்சு வெளியே பத்திருந்தாங்க. சக்யூபஸ் டீமன்ஸ் எல்லாருக்குமே சக்யூபஸ் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் உண்டு. மத்தவங்களோட சாமிங் பவர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அவங்க கண்ணாலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படியே ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்ததுலயே 21 தான் இருக்கிறதுலயே லோயஸ்ட். சோ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கிளாராவை பார்த்தா அவளுக்கு வெறும் 2 தான் இருக்கு. பிறந்த குழந்தைக்கு கூட 3% இருக்கும், இவளுக்கு என்ன அதை விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி டீச்சரே ஷாக் ஆகுறாங்க. எனக்கு எவ்வளவு இருக்கு, 100 இருக்கா, 1000 இருக்கா, 10,000 இருக்கா அப்படின்னு கிளாரா கேக்குறா. இது ஒரு எமர்ஜென்சி, நீ இப்பவே இந்த எல்லா புக்கையும் படி அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லவோ அவ்வளவு சரி ஓகேன்னு படிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனியா உட்காந்து அந்த எல்லா புக்கையும் படிச்சுட்டு இருக்கா. ஒரு பையனை கவுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பாஸ்டர் தான். உங்களோட பாடி போஸை நீங்க சூப்பரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கோம். ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு காமெடியான போஸை போய் நம்ம ஹீரோ முன்னாடி கொடுக்குறா. என்ன கிளாரா எக்ஸசைஸ் பண்ணதையா நம்ம ஹீரோ கேட்கவோ அச்சோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து ஓடுறா. ஸ்டெப் 2 டச்சிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதுதான் நான் ஈஸியா பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல போய் தாவிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கவும் அவன் விளாட தான் கூப்பிடுதானு சொல்லி அவன் கூட சேர்ந்து விளாட ஆரம்பிக்கிறா. அச்சோ நான் மட்டும் விளாடுறதுக்காக வரல, இதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிளாரா திரும்பவும் ஓடிடுதா. ஸ்டெப் 3 நீங்க ஆசைப்படுற பையனோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் காமெடி பண்ணிட்டு தெரியுதா. ஸ்டெப் 4 பெர்ஃபியூம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு பக்கெட் நிறைய பெர்ஃபியூம் எடுத்து ஊத்திக்கிட்டு இப்ப கிளாஸ் ரூம்குள்ள வரா. அவளோட ஸ்மெல்ல எந்த ஒரு பசங்களாலையுமே தாங்க முடியல. மாஸ்டர் இருமா நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லி ஆஸ் நம்ம ஹீரோவோட மூக்க பத்தி மூச்சு விட முடியாம பண்றான்.
காமிக்கிறான். ஸ்டெப் 5 மேக்கப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மேக்கப் போட்டு பார்க்கவும் செம காமெடியா இருக்கா. எல்லாருமே அவளை கலாய்க்கிறாங்க. உன் ஃபேஸ் சும்மாவே காமெடியா இருக்கும், இப்ப மேக்கப் வரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் ஏன் இவ இப்படிலாம் பண்றா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். என்கிட்ட அழகே இல்ல, என்னால எந்த ஒரு பசங்களையும் மயக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ சோகமா வீட்டுக்கு போறா. அவ சோகமா போகப்போ அவ தம்பி தங்கச்சி எல்லாம் அவளை சீர பண்ண ட்ரை பண்றாங்க. ஹே அக்கா, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ஓடுறானுங்க. அவ திரும்பி வந்து அடிப்பா அப்படின்னு சொல்லி அவனுங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவ அப்படியே அமைதியா நின்னுகிட்டே இருக்கா. உடனே அந்த சின்ன பசங்க எல்லாம் அவளை கிஸ் பண்றாங்க. ஓரளவு கொஞ்சம் சீரப்பாவரா. செல்லம் வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அம்மாவும் வந்துட்டு அவளை கிஸ் பண்றாங்க. அவங்க அம்மா வந்து அவளை கிஸ் பண்ணவுமே இப்ப திரும்பவும் நார்மலான கண்டிஷனுக்கு வந்துருதா. திரும்பவும் அவ எப்பவும் போலயே ரொம்பவும் ஜாலியா ஹாப்பியா மாறிடுதா. இந்த இடத்துல காமெடியான ஒரு சாங்க போட்டு விட்டுருக்காங்க. மொத்தத்துல அந்த பாட்டோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிள் தான். எல்லாரும் சேர்ந்து எப்பவுமே ஒன்னா ஜாலியா சீரப்பா இருக்கணும். கிஸ் பண்ணி நம்மளோட பாசத்தை மத்தவங்க கிட்ட காட்டணும். சோகமா இருந்தா கூட நம்ம கிஸ் பண்ணா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நம்ம ஹாப்பியா இருக்கிற கண்டிஷன்லயும் நம்ம கிஸ் பண்ணணும், சோகமா இருக்கிற கண்டிஷன்லயும் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியான பாட்டு ஒண்ணு போட்டு விடுறாங்க. இப்ப அந்த பாட்டு முடியுது. அவங்க அம்மா வந்து எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கிஸ் பண்றாங்க. அப்பதான் கிளாரா வந்துட்டு அந்த பாட்டுல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. அம்மாவோட கிஸ்ல ஒரு மிராக்கிள் இருக்கு, அது எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு. அம்மா கிஸ் பண்ணும்போது எனக்கு அவங்க மேல பாசம் அதிகமாகுது அப்படின்னா நானும் அவனை கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ புரிஞ்சுக்கிட்டா. இப்ப நம்ம ஹீரோ எய்தாப்ல நடந்து வந்துட்டு இருக்கான். அவ பக்கத்துல வரவும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாய் கிளாரா எப்படி இருக்கன்னு கேட்கவும் கத்துக்கிட்ட 5 ஸ்டெப்ஸையோ ஒரே நேரத்துல பண்றேன் அப்படிங்கிற பேர்ல காமெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓடி பாஞ்சு வரா. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட ஓவர்வெல்மிங் கிரைசிஸ் எவேஷன் கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சிருதான். அப்படியே நேரா போய் அவ கேலகோ மேல மோதுறா. அச்சோ ப்ரொஃபசர் கேலகோ உங்களுக்கு ஏது ஆகலையே அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் வாய வச்சு வயிற்றுலயே அடிச்சிருக்க ஒண்ணு சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லி இப்ப அவளை ஃபுல்லா சாரி எழுத விடுறான். நடந்த எல்லாத்தையுமே அந்த சஹிபஸ் டீச்சர் வந்து கேமரா வழியா பாத்துருக்காங்க. உன்னோட சார்மிங் பவர் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகவே இல்ல. சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இதுதான் புதுசா லான்ச் ஆன ஒரு பெர்ஃபியூம். இதை போட்டா எந்த ஒரு பையனுக்கும் ஒன்னு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லுவா. அவ அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்கவும் எனக்கு இது தப்பா படுது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. யாருக்குமே என்ன பிடிக்கல, என்ன ஒரு பொண்ணா கூட பார்க்கல. அந்த ரெட் ஹேர் பொண்ணு இருமாவை என்கிட்ட இருந்து பறிச்சிருவா. டீச்சர் சொன்ன அந்த பெர்ஃபியூமை யூஸ் பண்ணா எந்த ஒரு பையனுக்கும் என்ன பிடிக்கும், ஆனா அது தப்பு. நான் என்னோட சொந்த அழகை யூஸ் பண்ணி தான் இருமாவை என்ன பிடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹே கிளாரா இங்கதான் இருக்கியா, உன்னை நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டேன், உனக்கு என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அவ அப்படியே திரும்பி உட்காந்துக்கிட்டா. ஒரு பொண்ணு தனியா இந்த நேரத்துல இந்த இடத்துல உட்காந்துருக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். ஒரு பொண்ணு தனியான்னு சொல்லி அந்த பொண்ணுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப அவ காதுல கேட்டுட்டே இருக்கு. இருமா நீ என்ன சொன்ன, ஒரு பொண்ணு நான் சொன்ன அப்படின்னா நீ என்ன ஒரு பொண்ணா பாக்குறியான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவ ரொம்பவும் வெக்கப்படுறா. எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நம்ம ஹீரோ ஹார்ட் லேப்டாப் அப்படின்னு துடிக்கி அவ ரொம்பவும் ஹாப்பியா இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு ஓடிட்டு இருக்கா. பரவாயில்ல அவ சொந்த முயற்சியிலேயே அவ ஆசைப்பட்டதை செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்த்தா அவளோட சார்மிங் பர்சன்டேஜ் 10% ஆயிருக்கு. அவங்க டீச்சர் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. எனக்கு ஈக்குவலான ரேங்கிங் நீ வர நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆமரி சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஆமரி எனக்காக வெயிட் பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ தூங்குறான். மாஸ்டர் உண்மையா தான் சொல்றீங்களா, நீங்க உங்களோட ரேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கப்போ ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த ரேங்கிங் அவளோட பாக்கெட்டுக்குள்ள நம்ம ஹீரோ கையை விடும்போது அவனுக்கு ரிங் தான் கிடைச்சிருக்கும். சோ இப்போதைக்கு அவனுக்கு எந்த ஒரு கிரேடுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலேயே லோவஸ்ட் ரேங்கான ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆஸ்க்கு 4th ரேங்க் கிடைச்சிருக்கும், கிளாராக்கு 3rd ரேங்க் கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோக்கு ரேங்கிங்கே வரலங்கிறதுனால தான் பேசிக் ரேங்கிங்கான ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருப்பாங்க. ஆமரி சொன்னதுக்காக நம்ம ஹீரோ வந்து இப்போ ரேங்கிங் கிளைம் பார்க்கணும், அதிக ரேங்கிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.